அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் நீராதாரங்களில் தொடர்ந்து கேரள அரசு கை வைத்து வரும் அது தொடர்பான செய்தி தொகுப்பையும் நாம் பார்த்தோம். முல்லை பெரியாறு அணையின் கீழ் புதிய அணையை கட்ட கேரளா முயற்சித்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், முல்லை பெரியாறு அணையின் கீழே புதிய அணை கட்ட என்ன அவசியம் வந்தது? கேரள அரசு என்னென்ன காரணங்களை முன்வைத்து இதற்காக சுற்றுச்சூழல் துறையிடம் மத்திய அரசிடம் கோரி இருக்கிறார்கள்? வருகிற மே 28ஆம் தேதி அது பரிசீலனைக்கு வருகிறது என்ற தகவலும் இருக்கிறது. என்ன விவரம்? திலகவதி, கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணை 137 ஆண்டுகள் பழமையான அணை. ஏற்கனவே கேரள மாநில அரசு 2018ஆம் ஆண்டு தடுப்பணை கட்டுவதற்கான நடவடிக்கையில் மத்திய அரசிடம் அனுமதி கோரியிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது புதிய தடுப்பணை கட்டுவதற்கான நடவடிக்கையில் கேரள அரசு ஈடுபட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் அதற்காக விண்ணப்பம் அளித்திருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணை இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தின் பீர்மேடு பெரியார் கிராமத்திற்கு அருகே புதிய தடுப்பணை கட்டுவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் விண்ணப்பம் செய்திருக்கிறது. அந்த விண்ணப்பம் வரக்கூடிய மே 28ஆம் தேதி சுற்றுச்சூழல் துறையினுடைய நிபுணர் குழு விசாரிப்பதற்காக பட்டியலிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மே 28ஆம் தேதி இது குறித்து விசாரணையை மத்திய சுற்றுச்சூழல் துறை நிபுணர் குழு விசாரிக்க இருக்கிறது. கேரள மாநில அரசு அதில் விண்ணப்பம் செய்திருப்பது ஏற்கனவே 137 ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையினுடைய சுவர்கள் வலிவிழந்து வருகிறது. எதிர்காலத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணை அருகே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்காகவும் அதே போன்று குடிநீர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் தடுப்பணை கட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்றும், இந்த புதிய தடுப்பணை கட்டுவதன் மூலமாக 183 கன அடி தண்ணீரை சேமிப்பதற்கான உறுதியான நடவடிக்கையாக இருக்கும் என்று விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். எனவே அந்த புதிய தடுப்பணை கட்டுவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்றுதான் மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த புதிய தடுப்பணை கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக 4 முதல் 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக புதிய அணையாக உருவாக்குவதற்கான நடவடிக்கை முல்லை பெரியாறு அணையிலிருந்து இருக்கும் என்று கேரள மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே இதை கட்டுவதன் மூலமாக தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரிலும் எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது. வழக்கமாக கொடுக்கப்படக்கூடிய தண்ணீரிலிருந்து கூடுதலான தண்ணீரை சேமிப்பதற்கான உதவியாக இருக்கும் என்று கேரள மாநில அரசு அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இதைதான் வரக்கூடிய 28ஆம் தேதி சுற்றுச்சூழல் துறை நிபுணர் விசாரிப்பதற்காக பட்டியலிட்டிருக்கிறார்கள். அந்த விசாரணைக்கு பிறகு கேரள அரசு விண்ணப்பம் செய்திருக்கக்கூடியதற்கு மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் துறை என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தகவல் நமக்கு வெளியாகும். தற்போது இந்த முதல் கட்ட தகவலை எல்லாம் தெரிவித்துதான் சுற்றுச்சூழல் துறையிடம் கேரள மாநில அரசு விண்ணப்பம் செய்திருக்கிறது. அதே போன்று இது தொடர்பாக தமிழகத்தினுடைய நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் நாம் விசாரிக்கும் பொழுது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீருடைய உரிமைகள் அனைத்தும் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு தொடர்ச்சியாக எடுத்து வருவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் கூட சமீபத்தில் டெல்லியில் நடக்கும்பொழுது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரினுடைய உரிமைகளை சட்ட ரீதியாக பெறுவதற்கான நடவடிக்கையை வலியுறுத்தியிருப்பதாகவும், குறிப்பாக இது தொடர்பாக காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் அதே போன்று தமிழகத்தினுடைய நீர்வளத்துறை அதிகாரிகள் மத்திய அரசிடம் பேசுவதற்கான நடவடிக்கை இருக்கும் என்றும் தமிழகத்தினுடைய நீர்வளத்துறை அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்காங்க. திலகவதி, ராஜ்குமார், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கான முயற்சிகளில் கேரள அரசு ஈடுபட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் கார்வேந்த பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கார்வேந்த பிரபு, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு அணை கட்டும் பட்சத்தில் என்னென்ன வகையிலெல்லாம் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும்? இது குறித்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? அமராவதி ஆறு அணை என்பது கிட்டத்தட்ட 60,000 ஏக்கர் பரப்பளவு பாசனம் என்பது உடுமலையிலிருந்து கரூர் வரைக்குமே பாசன வசதி பெற்று வராங்க. அது மட்டுமல்லாது பல லட்சம் பொதுமக்கள் இந்த அமராவதி அணையிலிருந்து வரக்கூடிய நீரினத்தான் குடிநீரா பயன்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில இந்த கேரள அரசு ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக பாம்பாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டியது. அதே மிகப்பெரிய நீர் ஆதாரங்களை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. தற்பொழுது சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதால கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு, அதாவது நம்ம
பொதுப்பணித்துறை அளித்த தகவலின்படியில ஒரு நாளைக்கு 30 லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து அந்த தடுப்பணை மூலம் தேக்கம் செய்து, அதுவும் குறிப்பாக அமராவதி அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் 30 லட்சம் லிட்டர் வரைக்குமே அங்க தடை உணவுக்கான வாய்ப்பு என்பது இருக்குது. இதனால கிட்டத்தட்ட ஒரு வருடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் கனஅடி நீர் வரைக்குமே பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை. இதுல ஒரு 1000 ஏக்கர் பரப்பளவு வந்து பாசன வசதி என்பதை பெற முடியாது என்பதெல்லாம் கூடுதல் தகவலாக அவர் தெரிவிச்சிருக்காங்க. மேலுமே இந்த வரக்கூடிய நீர் ஆதாரங்கள் என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உருவாகக்கூடிய சிற்றார்களை நம்பித்தான் அமராவதி அணை என்பது இருக்குது. அந்த அமராவதி அணையினுடைய நீரிணை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்பது இந்த தடுப்பணைகள் தொடர்ந்து கேரள அரசு கட்டி வரக்கூடிய சூழ்நிலையில பாதிப்படையும் என்பதெல்லாம் விவசாயிகளுடைய பிரதான பிரச்சனையாக தெரிவிக்கிறார்கள். இதனால வந்து குடிநீர் வறட்சியான சூழ்நிலைகள்ல குடிநீர் பாதிப்படும். அதே மாதிரி தென்னை மற்றும் கரும்பு போன்ற விவசாயிகளும் அதிகப்படியாக அந்த பகுதியில் விவசாயிகள் தடுப்பணைக்கு வரக்கூடிய அந்த சிற்றார்களை தடுப்பதனால நீர் ஆதாரம் என்பது கேள்விக்குறியாகும். அதே போல குடிநீர் ஆதாரம் என்பதும் கோடை வறட்சி காலங்கள் எல்லாம் வந்து கேள்விக்குறியாகும் என்பதை தெரிவிக்கின்றார்கள். இதனை உடனடியாக வந்து போர்க்கால அடிப்படையில இந்த தடுப்பணை கட்டும் பணியில தமிழக அரசு கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி தடுப்பு நிறுத்தங்கள் கொள்ளலாம் விவசாயிகளுக்கு